ஃப்ரெண்ட்ஸ். சார் வந்து தங்கமுத்து சார் வந்து ஃபார்முலா நோட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதெல்லாம் இப்போ கேட்கல. இப்போ 21 கிளாஸ் வந்துருச்சு. இப்போ செகண்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு வச்சுட்டாங்க. ஃபுல்லாக இது வரைக்கும் நடத்தின டாபிக் ஃபுல்லாக ரிவிஷன் டெஸ்ட்டு வச்சுட்டாங்க. சரி, இப்போயாவது நம்ம ஃபார்முலா நோட்டு போடுன்னு சொல்லிட்டு நோட்டு வாங்கி இப்போ நேற்று தான் எழுத ஆரம்பித்தேன். இது எழுதுனதுக்கப்புறம் தான் தெரியுது ஏன் சார் வந்து ஃபார்முலா நோட்டு போட சொன்னாங்கன்னு. அது ஃபார்முலாவை எழுதும் போது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்குது. எல்லாமும் திரும்ப வந்து படித்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எழுதி வச்சா தான் பார்க்கும்போது டக்குன்னு மெமரி ஆகுது. அதனால தான் இதை போட சொல்லியிருக்காங்க. நான் எப்படி போட்டேன்னா, சார் அனுப்பின வந்து பிடிஎஃப் ஃபைலை வந்து பார்த்து எழுதலை. ஃபஸ்ட்டு இந்த வாய்ப்பாடு மட்டும் பார்த்து எழுதுனேன். அதுக்கப்புறம் நான் சாரு கிளாஸ் எடுக்கும்பொழுது நான் நோட்டில் வந்து எழுதிக்கிட்டேன்ல, அதை பார்த்து தான் நான் வந்து ஃபார்முலா எழுதினேன். அந்த டாபிக் வைஸில் நான் நோட்டில் என்னென்ன எழுதிருக்கணும் அதை பார்த்து தான் எழுதினேன். கிளாஸ் ஒர்க்கில் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் எழுதினேன்ல, அப்படியே அதை பார்த்து ஃபார்முலா நோட்டில் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஆனால் சார் அனுப்புனதில் இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாலாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் எழுதலை. எல்லாத்தையும் இந்தமாரி ஒன்றா எழுதி வச்சுக்கும் போது நல்லாயிருக்கு. அதனால தான் சார் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டு எதுக்குன்னா ஃபார்முலா நோட்டு, மீதி வந்து இப்போ ரிவிஷனுக்காக. ஏன்னா ரிவிஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் படிக்க முடியாதுல்ல. அதனால் எந்த சம்மு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கோ, ரொம்ப தெரியலையோ அதை மட்டும் இந்த நோட்டில் எடுத்து எழுதிக்கிட்டு அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த ஃபார்முலா நோட்டை போட்டிருக்கேன். இப்படி தான் நோட்டை அழகாக வச்சுருந்தாலும் என்னோடய பொண்ணு இதை வீணாக்கிட்டாங்க. சார், நான் ஃபார்முலா நோட்டு போட்டு முடிச்சிட்டேன் சார். தேங்க்யூ. நேற்றுக்கு லைவ் வந்து இல்லை, காலையில் வந்து லைவ் நடக்கலை. ஏதோ இஷ்யூன்னு சொல்லிட்டு லைவ் நடக்கலை. இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு வந்து 50 கொஷின், அதாவது இது வரைக்கும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு 50 கொஷின் இன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு நடக்குது. அதுக்கு தான் இப்போ கொஷின் வந்து எழுதணும். எது வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னா சங்கிலி தொடர் எதிர்மாறல் அது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எழுதியிருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் கிளாஸ் வந்து நடக்க அதில் ஃபார்முலா வந்து இது ஃபார்முலா நோட்டுக்கு போயிடணும் அப்படின்னு தெளிவாக சார் சொல்லிவிடுவாங்க. அதை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இனிமேல் இந்த நோட்டுக்கு எடுத்து மாற்றிடணும். தேங்க்யூ.